வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பாசுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ் கோயம்புத்தூர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிற இந்த மே மாதத்தில் ஒரு நீயா நானா இது போராட்டம் சம்பந்தப்பட்ட பார்வை, அணுகுமுறை, அதில் பங்கெடுப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இது சார்ந்த பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்க முடிகிறது. ஒரு தரப்பு பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கிறார். இன்னொரு பக்கம் இல்லை, போராட்ட குணம் விட்டுவிடக்கூடாது, போராட்டங்கள் நடக்கணும், அதன் வழியாகத்தான் நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க முடியுங்கிற மாதிரியான சில கருத்தியல்களை முன்வைக்கக்கூடியவர்கள் அதே நிலையில் ஐ திங்க் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் என்னுடைய கேள்வி ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் சைட். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன போராட்டம், அருமையான போராட்டம் யாது, இதை நான் ரொம்ப கவனித்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவனித்த ஒரு போராட்டம் என்று எதை சொல்வீர்கள்? ரொம்ப ஒன்று சொல்லணும்னா கீழ்வெண்மணியோடைய போராட்டம். கீழ்வெண்மணி போராட்டம். அதுலேருந்து தொடர்ந்து எப்போ வேணாலும் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். விவசாயிகள் அணி திரட்டுறதுக்கும் விவசாயிகளுடைய எதிர்ப்புணர்வு அவங்க எப்படி காமிச்சிருக்காங்கிறதுக்கும் மிகப்பெரிய பாடமாக அந்த விஷயம். கீழ்வெண்மணி அதுதான் தொடக்கம். சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முக்கியமான போராட்டங்களில் ஒன்று, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் ஜாக்டி என்ற பேரமைப்பின் கீழே 1985 நடத்திய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். ஒரு 50,000க்கு மேலே ஆசிரியர்கள் ஜெயிலில் இருந்த போராட்டம், 50க்கு மேலே ஆசிரியர்கள் உயிரிழந்த போராட்டம், 10க்கு மேற்பட்ட பெண்மணிகள் ஜெயிலில் வச்சு பிரசவித்த போராட்டம், அந்த மாதிரியான பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்படுத்திய போராட்டம். தமிழகத்தினுடைய ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அந்த போராட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் ஒரு குறிப்பில் இருக்குது என்பது. வேற எந்த போராட்டம் ரொம்ப பிடித்தது? அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு திடீரென்று ஒரு ஆரம்பிக்கப்படுவேன் திட்டமிடாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டிய போராட்டம் எப்போ நினைவில் உள்ளது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூடாங்குளம் ப்ரோட்டஸ்ட்ங்க. கூடங்குளம். ஓகே, கூடங்குளம் சமீபத்தில் உங்களை ஈர்த்த போராட்டம். ஓகே, 2008 அக்டோபர்லேருந்து 2009 மே மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இலங்கையில் நடக்கிற போரை நிறுத்த வலியுறுத்தி நடந்த பல்வேறு போராட்டங்கள், அதில் குறிப்பாக முத்துக்குமாரோட தீக்குளிப்பு, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்த காலகட்டம் அது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போராட்டங்கள் இப்போது மழுங்கி விட்டன, அதை காட்சிப்படுத்த முடியுமா? இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊருக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி இப்போ எல்லா ஊர்லேயுமே போராட்டம் நடத்துறதுக்குன்னு ஒரு 10க்கு 10 இடத்த ஒதுக்கி விட்டுருக்காங்க கவர்மெண்ட். உண்மையிலே அதை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஊர் மொத்தமும் போராடும், இல்லை தெருவே போராடும், அப்படி இருந்த விஷயமெல்லாம் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டெய்லி யாராவது போராடுவாங்க, போகிற மக்கள்லாம் அதை மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு 20 பேர் டெய்லி நின்று ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி போராட்டத்துக்கு ஒரு இடத்த ஒதுக்கி விட்டு போகிறது உண்மையிலே போராட்டத்தை ரொம்ப கீழே இறக்கி விட்டுருச்சு. மேற்கு வங்காளத்தில் இந்த நானோ ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு இருந்தது, அங்கே ஒரே போராட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணாமல் அந்த ஃபுல் ஃபேக்ட்ரியுமே நேராக குஜராத்துக்கு கொண்டு வந்து அவங்க காரை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ அப்படியே போயிடுச்சு, ஃபேக்ட்ரி தூக்கிட்டு வந்துட்டாங்கிட்டு. வேற போராட்டங்கள் இப்போது மழுங்கி விட்டன, அதை காட்சிப்படுத்த முடியுமா? சார், இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் 1970 1 ரேங்க் 1 பென்ஷனுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர தீவிரமாக போச்சு மேல் வரைக்கும். இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 10% கூட நிறைவேற்றப்படலைன்றது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஓல்டு அரியர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் ஃபிகர்ஸ் தான் வந்துச்சு அவங்களுக்கு. அதை வச்சுட்டு காம்ப்ரமைஸ் உட்காந்துட்டாங்க. அந்த தீவிரம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த தீவிரம் அந்த போராட்டத்தில் இல்லை. ஸோ இது ஒரு மழுங்கின போராட்டமாக தான் நான் கருதுறேன். ஓகே, கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. எஸ் சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டங்கள் குறைஞ்சிட்டே வருதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா இது இருந்த மாதிரி இல்லை. இப்போ இதே இது இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இதே இது ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் பிஃபோர் பார்த்துருந்தோம்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. பீப்புள் ஆஃப் ஸ்டார்டட் அக்செப்டிங் தட் ஓகே, இனிமேல் ஜல்லிக்கட்டு கிடையாதுன்ற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க.